வாசலில் அமர்ந்து பெண் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார். இவருக்கு சொந்தமான வீட்டை ரூபாய் 6 லட்சம் போக்கியத்திற்கு சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துள்ளார். இந்நிலையில் மணிகண்டன் அவரது மனைவி குழந்தைகளுடன் அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் தனது வீட்டை காலி செய்து கொடுக்குமாறு சிவகுமார் மணிகண்டனிடம் வற்புறுத்திய நிலையில் அவர் ஏற்கனவே கொடுத்த போகிய தொகை ரூபாய் 6 லட்சத்தை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அப்பொழுது பணத்தை வழங்குவதாக கூறிய சிவகுமார் முதலில் வீட்டை காலி செய்து கொடுத்தால் பிறகு பணத்தை தருகிறேன் என கூறியுள்ளார். இது தொடர்பாக இருதரப்பினர் இடையே பிரச்சனை நிலவி வந்த சூழ்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிவகுமார் தனக்கு ஆதரவாக சிலரை அழைத்து வந்து மணிகண்டனை தாக்கி உடனடியாக வீட்டிலேயே காலி செய்து தர வேண்டும் என மிரட்டியுள்ளார். இதை அடுத்து தனது குடும்பத்தினருடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மணிகண்டன் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து உள்ளார். அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவல்துறையினர். இந்நிலையில் இன்று மணிகண்டன் வசித்து வந்த வீட்டை வேறொரு பூட்டு கொண்டு பூட்டிய சிவகுமார் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டிற்குள் விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகளால் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மணிகண்டன் மற்றும் அவரது மனைவியை தாக்க முயன்றுள்ளார். இதனால் கடும் மனவேதனைக்குள்ளான மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் குடியிருந்த அந்த வீட்டின் முன்பு தற்பொழுது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்.